ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களோட புச்சிமா. ஒரு அடர்ந்த காட்டின் எல்லையில் ஒரு சிறிய மலை கிராமம் இருந்தது. அங்கே மின்சார வசதி இல்லாததால் இரவு நேரங்களில் இருள் சூழ்ந்துவிடும். அந்த கிராமத்தில் வசித்து வந்த ஒரு தையற்காரரிடம் ஒரு பழைய இரும்பு விளக்கு இருந்தது. அது மிகவும் மங்கலான வெளிச்சத்தையே தந்தது. ஒரு நாள் அந்த ஊருக்கு வந்த ஒரு பெரிய பணக்காரர் ஒரு நவீன மற்றும் விலைமதிப்பற்ற கண்ணாடியால் ஆன வெளிநாட்டு விளக்கை அவரிடம் காட்டினார். இந்த மங்கலான விளக்கை வைத்துக்கொண்டு எப்படி வேலை செய்கிறாய்? இதோ பார் என் விளக்கின் பிரகாசத்தை என்று ஏளனம் செய்தார். தையற்காரர் புன்னகையுடன் சொன்னார், ஐயா, உங்கள் விளக்கு அழகாக இருக்கலாம், ஆனால் என் விளக்கு விசுவாசமானது. பணக்காரர் சிரித்துக்கொண்டே, வெளிச்சம் குறைவாக இருக்கும் இந்த விளக்கால் உனக்கு என்ன பயன் என்று கேட்டுவிட்டு சொன்னார். தையற்காரர் அந்த வார்த்தைகளை கண்டு சோர்வடையாமல் தனது பழைய விளக்கை துடைத்து அதில் எண்ணெயை ஊற்றி தன் வேலையை தொடர்ந்தார். அவருக்கு தெரியும், பெரிய வெளிச்சத்தை விட நாம் இருக்கும் இடத்திற்கு தேவையான வெளிச்சத்தை தருவதே ஒரு விளக்கின் உண்மையான கடமை என்று. நாட்கள் கடந்தன. ஒரு நாள் நள்ளிரவில் அந்த கிராமத்தில் இதுவரை இல்லாத அளவிற்கு ஒரு மாபெரும் புயற்காற்றும் மழையும் பெய்ய தொடங்கியது. இடி மின்னலோடு வீசிய அந்த பேய் காற்றில் பணக்காரரின் அந்த விலையுயர்ந்த கண்ணாடி விளக்கு நிலை தடுமாறி கீழே விழுந்து நொறுங்கி போனது. ஆனால் தையற்காரரின் இரும்பு விளக்கோ அதன் உறுதியான அமைப்பால் அந்த புயல் காற்றையும் தாங்கி மௌனமாக எரிந்து கொண்டிருந்தது. புயலின் காரணமாக கிராமத்து மக்கள் அனைவரும் தங்கள் வீடுகளுக்குள் இருட்டில் பயந்து நடுங்கிக் கொண்டு அடைக்கலம் புகுந்தனர். அப்போது காட்டின் ஆழமான பகுதியில் இருந்து ஒரு அபாய குரல் கேட்பதை அந்த தையற்காரர் மௌனமாக உற்று கேட்டார். யாரோ ஒரு வழிப்போக்கன் காட்டில் பாதையை தொலைத்துவிட்டு மிருகங்களின் சத்தத்திற்கு பயந்து உதவிக்காக அலறி கொண்டிருந்தான். தையற்காரர் யோசிக்கவில்லை. தன் கையில் இருந்த அந்த சிறிய இரும்பு விளக்கை எடுத்துக்கொண்டு அந்த நள்ளிரவு புயலில் காட்டிற்குள் நடக்க தொடங்கினார். காட்டுக்குள் காற்று இன்னும் பலமாக வீசியது. மரங்களின் கிளைகள் முறிந்து விழுந்து தையற்காரரின் பாதையை மறைத்தன. இந்த சிறிய வெளிச்சத்தை வைத்து இந்த மாபெரும் இருட்டை உன்னால் எப்படி வெல்ல முடியும் என்று காற்று அவரிடம் கேட்பது போலிருந்தது. தையற்காரர் விளக்கை பார்த்து சொன்னார், நீ மொத்த காட்டிற்கும் வெளிச்சம் தர வேண்டாம். நான் அடுத்த அடி எடுத்து வைக்க ஒரு தூரத்திற்கு மட்டும் வெளிச்சம் தா. விளக்கும் அவரது நம்பிக்கையை புரிந்து கொண்டது போல அவரது அடுத்த அடிக்கு தேவையான வெளிச்சத்தை மட்டும் குறைவில்லாமல் தந்து கொண்டே இருந்தது. மொத்த பாதையும் தெரிய வேண்டிய அவசியமில்லை. அடுத்த ஒரு அடி எடுத்து வைப்பதற்கான துணிச்சல் இருந்தால் போதும் என்பதை அவர் உணர்ந்தார். இருட்டு எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் ஒரு சிறிய ஒற்றை ஒளி அதை துளைத்து கொண்டு முன்னேறும் வலிமை கொண்டது. அவர் தொடர்ந்து நடந்தார். தூரத்தில் அந்த மனிதனின் பயந்த குரல் இப்போது அவருக்கு இன்னும் நெருக்கமாக கேட்க தொடங்கியது. இறுதியாக ஒரு பெரிய மரத்தின் அடியில் புயலில் சிக்கி உடம்பெல்லாம் காயங்களுடன் நடுங்கிக் கொண்டிருந்த அந்த வழிப்போக்கனை தையற்காரர் கண்டடைந்தார். ஆச்சரியம் என்னவென்றால் அந்த வழிப்போக்கன் வேறு யாருமல்ல, சில நாட்களுக்கு முன்பு அவரது பழைய விளக்கை பார்த்து ஏளனம் செய்த அதே பணக்காரர்தான். தன் விலையுயர்ந்த விளக்கு உடைந்த பிறகு இருட்டில் பாதையை தொலைத்துவிட்டு அவர் அங்கே மரண பயத்தில் அழுது கொண்டிருந்தார். தையற்காரரின் அந்த மங்கலான இரும்பு விளக்கின் வெளிச்சம் தன் மீது பட்டதும் பணக்காரர் உயிர் பெற்று எழுந்து, என்னை மன்னித்து விடுங்கள், நான் சாதாரணமாக நினைத்த இந்த விளக்குதான் இன்று என் உயிரை காப்பாற்ற வந்திருக்கிறது என்று கண்ணீருடன் கூறினார். தையற்காரர் அவரை மெல்ல தூக்கி தன் விளக்கின் துணையோடு பாதுகாப்பாக மீண்டும் கிராமத்தை நோக்கி அழைத்து வர தொடங்கினார். வழியில் இருந்த ஆபத்துகளை எல்லாம் அந்த சிறிய விளக்கு அவர்களுக்கு முன்கூட்டியே காட்டி ஒரு சிறந்த வழிகாட்டியாக மாறி அவர்களை பாதுகாத்தது. அவர்கள் கிராமத்திற்கு வந்து சேர்ந்தபோது விடியற்காலை ஆகிவிட்டது. புயலும் மழையும் முற்றிலும் ஓய்ந்து சூரியன் மெல்ல உதிக்க தொடங்கியிருந்ததுதான். கிராம மக்கள் அனைவரும் தையற்காரரின் வீரத்தையும் அந்த சிறிய இரும்பு விளக்கின் மகிமையையும் பார்த்து வியந்து பாராட்டினர். பணக்காரர் தன் தவற்றை உணர்ந்து தையற்காரருக்கு பல பொற்காசுகளை பரிசாக கொடுக்க முன்வந்தார். ஆனால் அவர் அதை வாங்க மறுத்துவிட்டார். ஐயா, நான் இதை லாபத்திற்காக செய்யவில்லை, மனித நேயத்திற்காக செய்தேன். என் விளக்கின் மதிப்பு காசுகளில் இல்லை என்றார்.
பணக்காரர் சொன்னார், வெளிப்புற அழகு என்பது தற்காலிகமானது, ஆனால் ஆபத்து காலத்தில் உதவும் உள்மன வலிமைதான் நிரந்தரமானது என்பதை உணர்ந்து கொண்டேன். அன்றிலிருந்து அந்த தையற்காரரின் விளக்கு வெறும் ஒரு விளக்காக இல்லாமல் அந்த ஊரின் அசைக்க முடியாத நம்பிக்கையின் அடையாளமாக மாறியது. உங்களை மற்றவர்கள் சாதாரணமாக நினைத்தாலும் உங்களுக்கான நேரம் வரும்போது உங்களது மதிப்பு அந்த உலகிற்கு தானாகவே புரியும். இந்த சம்பவத்திற்கு பிறகு கிராமத்து இளைஞர்கள் பலர் தையற்காரரிடம் வந்து வாழ்க்கை பாடங்களை கற்றுக்கொள்ள தொடங்கினார். அவர் அந்த விளக்கை காட்டி, வாழ்க்கையில் பிரச்சனைகள் என்னும் இருள் சூழும்போது கலங்காதீர்கள் என்று அவர்களுக்கு அறிவுரை கூறுவார். உங்களுக்குள் இருக்கும் தன்னம்பிக்கை என்னும் விளக்கை எப்போதும் எரிய விடுங்கள், அது உங்களை வழிநடத்தும் என்பார். அந்த பழைய இரும்பு விளக்கு பல ஆண்டுகள் கடந்தும் தையற்காரரின் கைகளில் ஒரு பொக்கிஷமாகவே பாதுகாப்பாய் இருந்து வந்தது. அதன் மேல் படிந்திருந்த கரைகள் அனைத்தும் அது கடந்து வந்த போராட்டங்களின் வடுக்களாகவே அவர்களுக்கு இருந்தது. ஒரு பொருளின் பெருமை அதன் விலையிலோ அல்லது அது ஜொலிக்கும் தோற்றத்திலோ இல்லை, அதன் பயன்பாட்டில்தான் இருக்கிறது. தையற்காரரின் எளிமையும் அவரது விளக்கின் உறுதியும் அந்த கிராமத்து மக்களின் சிந்தனையில் ஒரு மாபெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியது. காலங்கள் பல கடந்தன. தையற்காரர் முதியவராகி தன் வாழ்நாளின் இறுதி பகுதியை நெருங்கிய போதும் அந்த விளக்கை தன் அருகிலேயே வைத்திருந்தார். அவர் மறைந்த பிறகு அந்த இரும்பு விளக்கு கிராமத்தின் பஞ்சாயத்து அலுவலகத்தில் ஒரு பொது பொக்கிஷமாக வைக்கப்பட்டது. ஒவ்வொரு முறை புயல் வரும்போதும் மக்கள் அந்த விளக்கை பார்த்து தையற்காரரின் தியாகத்தையும் வீரத்தையும் நினைவு கூர்ந்து பேசுவார்கள். விலையுயர்ந்த பொருட்கள் அழியலாம், ஆனால் உண்மையான உழைப்பும் விசுவாசமும் காலங்களை கடந்து வாழும் என்ற தத்துவம் அங்கே நிலை பெற்றது. அந்த விளக்கு இன்றும் ஒரு பாடமாக இருந்து தன்னை தேடி வரும் இளைஞர்களுக்கு மௌனமாக ஒரு செய்தியை சொல்லிக் கொண்டிருக்கிறது. நீ சிறியவனாக இருந்தாலும் பரவாயில்லை, உன்னால் முடிந்த வெளிச்சத்தை இந்த உலகிற்கு தொடர்ந்து கொடுத்து கொண்டே இரு. எதையும் சாதிக்க முடியும் என்ற எண்ணம் மட்டும் இருந்தால் ஒரு சாதாரண மனிதனும் சரித்திரமாக மாறி உலகை ஆளலாம். விலையுயர்ந்த கண்ணாடி விளக்கு ஒரு சிறிய புயலிலேயே உடைந்துவிடும், ஆனால் உறுதியான இரும்பு விளக்கு நள்ளிரவு சூறாவளியிலும் நிலைத்து நின்று வழிகாட்டும். நீ தற்காலிக புகழை தேடப் போகிறாயா அல்லது சவால்களை வெல்லும் மன வலிமையை தேடப் போகிறாயா என்பதை நீயே தீர்மானி. உனது பாதையில் சூழ்ந்திருக்கும் இருளை கண்டு ஒருபோதும் மிரண்டு நின்று விடாதே. உனக்குள் இருக்கும் தன்னம்பிக்கை என்னும் ஒற்றை சுடரை மட்டும் எப்போதும் எரியவிடு. மொத்த பாதையும் உனக்கு தெரிய வேண்டிய அவசியமில்லை. நீ எடுத்து வைக்கும் அடுத்த அடியை மட்டும் உறுதியாகவும் நம்பிக்கையோடும் எடுத்து வை. உலகம் உன்னை தோற்றத்தை வைத்து மலிவாக எடை போட்டாலும் உனது விசுவாசமும் உழைப்பும் உன்னை ஒரு நாள் சிகரத்தில் கொண்டு சேர்க்கும். பொறுமையாக இரு. உனக்கான காலம் வரும் வரை உன்னை நீயே பக்குவப்படுத்திக் கொள். இன்று உன்னை ஏளனம் செய்யும் அதே உலகம் நாளை உனது ஒளியை தேடி உன் பின்னால் வரும். உனது மௌனமான உழைப்பே உனக்கான மாபெரும் வெற்றியாக மாறும். இந்த ஸ்டோரி உங்க எல்லாருக்கும் கண்டிப்பா பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாருக்கும் மறக்காம இதை ஷேர் பண்ணி விடுங்க. இனி ஒரு அடுத்த பெரிய வீடியோல சந்திக்கலாம். அதுவரையிலும் பாய்.